ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் தான் உங்க சோலை மணி. வெல்கம் டு சோலை மணி ஆஃபிஷியல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மணி 10 இந்நேரத்துக்கு கேசரி வேணும். நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணால் அத்தை மாமா எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு கேசரி செஞ்சு சாப்பிட்றதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு உடம்பு சரியில்லை, ஆவி பிடிச்சிட்ருக்கேன். இவங்கெல்லாம் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையேன்னு பார்க்க முடியல. அவளுக்கு என்றைக்கு தான் சரியாச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை, அது கூட எல்லாமே பார்க்காம இவங்கெல்லாம் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றாங்க. நாங்கள் செய்ய போகிறதில்ல, எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க. எங்கள் அம்மாவோட ரெசிபி நான் காமிக்கிறேன். எப்படி கேசரி செய்கிறாங்க. எல்லாருமே செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் விளாகாக போடுறோம் அப்படின்லாம் இல்லை, சும்மா நேரத்தில் சுகர் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சும்மா ஸ்வீட் சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதனால கேசரி செய்கிறாங்க. ஆமாம், நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடுவேன். அவளுக்கு இப்போ தான் உடம்பு சரியாச்சு, இன்னைக்கு தான். சரி வாங்க போய் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் எங்கள் அம்மா. இதுதான் எங்கள் அத்தை. பார்த்துக்கோங்க. மூஞ்சி எங்கள் மாமா இப்படியே போடுவேன், பார்த்துக்கோ. ஆமாம், அடுப்பத்தை வைக்க பாரு. சின்ன பையன் மாதிரி கடைக்கெல்லாம் துரத்தி விட்டா போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு இதை மறந்துட்டு இந்நேரத்தில் போய் இதை மட்டும் வாங்கிட்டு சொன்னதை உடனே வாங்கிட்டு வந்தது அதிசயம். ஆமாம், எங்கள் அம்மா வேறு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள கொஞ்சமாக அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரவையை போட்டு என்னம்மா செய்யணும்? தேங்காய் எண்ணெய். ஏன் நெய் ஊற்ற மாட்டிங்களா? அந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கும். இவன் ஒருத்திக்கு நெய் வேற பிடிக்காதுன்றதுனாலயா நிறைய நெய் போடணும். அடுத்து நெய் போடணும். அப்புறம் நெய் ஸ்மெல் நிறைய வரப்போகுது. சாப்பிடாத நெய் ஸ்மெல் வந்தா. ஹலோ, செய்யறதே எனக்காக தான். ஜூம்ல எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். எங்க அத்தை எங்கே இந்த வர்றாங்க. ஐம் ஒய்ஃப் அத்தைங்க. அடுத்து இது என்ன முந்திரி, கிஸ்மிஸ் பழம். கிஸ்மிஸ் தானம்மா? திராட்சை. பேரே தெரியல, சமைக்க தெரியும். கிஸ்மிஸா திராட்சைன்னு சொல்லி கிஸ்மிஸ்ன்னு தெரியாது. கேசரியில ஏலக்காய் உன் தம்பி சொல்றது கூட உனக்கு தெரியலையாம்மா? போடுமா, அதையும் சேர்த்து போடுமா. தெரிஞ்ச மாதிரி செய்யுமா. இப்பதான் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நீ கேசரிக்கின்ற மாதிரி அவன் உன்னைய போர்ட்ரேட் பண்றாமா. அதான் உண்மை. நான் செஞ்சு நீ சாப்பிட்டது என்ன கேசரியில கை வைங்க. அப்புறம் பிள்ளை கத்திக்கிட்டு இருக்கு, இங்க கேசரி சாப்பிட வந்துகிட்டு இருக்கான். ஆமா, அடுத்து எல்லாத்தையும் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணி எப்படி தெரிக்கிற மாதிரி ஊற்றணும். பக்கத்தில் சுற்றி இருக்கவங்க மேலெல்லாம் படுற மாதிரி ஊற்றிக்கணும். வழக்கம் போல் சோலை சீன் போட ஆரம்பிச்சிட்டா சமைக்கிற மாதிரி. அப்படியே போட்டுறவா? அப்படியே போடுவா. எடுத்து பக்கம் டப்பாவே எடு. ஐயோ, தூக்கம் இல்லையே, வெயிட்டா இருக்கு. அவ்வளோதான். ஸ்மெல்லாம் நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு தான் அதிசயமா வாக்கிங்ல போய் 3 கிலோமீட்டர் நடந்துட்டேன். ஒரு நாள் வாக்கிங் போன கால் வேற சுலுக்கிச்சு. மாமா எவ்வளவு பெரிய செஃப். மஞ்சள் பொடி சாப்பாடு. ஐயோ, இது செஞ்ச தக்காளி சாப்பாடெல்லாம் மறக்காத. மஞ்சள் பொடி சாப்பாடு கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒரு தக்காளி சாப்பாடு வாழ்நாள்ல மறக்கவே முடியாது மாமா. வண்டு இங்க வாடா. வண்டு இங்க வா, இங்க வா. அடுத்து ஏலக்காயை உள்ள போட்டு நுணுக்குறாங்க. ஏலக்காயை உள்ள போட்டு நுணுக்குறாங்க. டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே மாவனைய. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மாவோட இன்னொரு முகமே தெரியும். அவ்வளோதான்.
ஆங்கிரி பேர்ட். ஆங்க்ரி போர்டெல்லாம் இல்லை, இவ்வளோ அமைதியாலாம் இருக்காதீங்க. அவ்வளோதான். ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணால் திரும்பி ரிட்டன் கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். சும்மா பார்த்தேன் மாமா. வீடியோலாம் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அப்படியே அவங்களோட சுயரூபத்தெல்லாம் வந்துட்டு அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நெக்ஸ்ட்மா நம்மள சமைக்கவே விட மாட்டாங்க. நம்மளே கத்துக்கணும்னு நினைச்சாலுமே அவங்க விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடணும்லம்மா. பாருங்க எதையும் கொட்டிட்டு இருக்காங்க உள்ள. தண்ணி கொதிச்சிருச்சு. ரவை உள்ள கொட்டி இது வந்து கெட்டியாகாம கிண்டணும். பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? என் தங்கச்சிக்கு சாப்பிட நல்லா தெரியும், சமைக்கலாம் ஒன்றும் தெரியாது. சும்மா இப்படிதான் பில்டப் பண்ணுவான். எனக்கு சமைக்க தெரியும்னு சொல்லலை, உனக்கு நான் பெட்டர்னு சொல்ல வரேன். எனக்கு சுத்தமா தெரியாது, அவளுக்கு பேர் தெரியும் அவ்வளவுதான், சமைக்க தெரியாதானா. கேட்டத பெரிய செஃப் மாதிரி பில்டப் கொடுத்து. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு. கொஞ்சம் ஏதோ சரி எங்க அம்மாட்ட கேட்போம். அம்மா சொல்லுமா. 2 பேருமே சமைக்க மாட்டோம் தானம்மா. சமைப்பாங்க. சோளைக்கு வந்து வரட்டி வைக்க தெரியும். சுடுதண்ணி நல்லா வைப்பா சோலை அப்படி சொல்லுமா. சுடுதண்ணி நல்லா வைப்பா சோலை. நான் என்ன நல்லா வைப்பேன்? நான் வந்து பால் டீயை தவிர்த்து நான் வச்ச முட்டை குழம்புலாம் நீ சாப்பிட்டதே இல்லை. என்னம்மா இது அவ்வளவு பெருமையா பேசுறத மட்டும் சொல்றீங்களே, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்து வந்துட்டு சுகர் கொஞ்சம் தண்ணி இஞ்சினதுக்கு அப்புறம் ரவை கொட்டினது விட இது அதிகமா கொண்டு கேட்டுக்கிறேன். செஃப் எங்க மாமா சொல்றது கேளுமா. எங்க வீட்டுல பெரிய செஃப் எங்க மாமா தான். எல்லாமே சமைப்பாங்க. ஏன் மாமா? நான் ஒழுங்கா செய்ய மாட்டேன். எல்லாமே சமைப்பாங்க, என்ன சாப்பிடலாம் முடியாது. போன வாரம் வந்துட்டு மாமா வந்தாதான் பூரி போடணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. உண்மையான கல்லு தோத்து போயிருக்கு. எல்லா ஃபேமிலியா சேர்ந்து அதை வந்துட்டு சாப்பிட்டாக்க ட்ரை பண்றோம், சாப்பிட்டே ஆகல. கொண்டு போய் குப்பையில போடணும்னு நினைச்சோம். எங்க அம்மா வந்து அதை சரி பண்ணிட்டாங்க. எப்படியோ ஃபேமிலியா சேர்ந்து அதை போட்டு அதுக்கு அடுத்தது ஸ்மெல்லுக்காக வந்துட்டு அது பேரு ஏலக்காய் அடுத்து வறுத்து வச்ச எல்லாத்தையுமே உள்ள கொட்டணும். அந்த அதெல்லாம் திராட்சை முந்திரி ரெண்டும் ரெசிபி. ஆனா அது கூட எங்களுக்கு தெரியாது. எல்லாம் நெய் வாசடிக்க போதுமா? லாஸ்டா ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் நெய் ஓட்டவே அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சிச்சு. ஒரு உடம்பு சரியில்லை புள்ளன்னு கூட பார்க்காம என்னை விட்டுட்டு எல்லாரும் சாப்பிட போறீங்க. நான் சாப்பிட மாட்டேன். சரியில்லைன்றதுக்காகலாம் இல்ல, கஷ்டப்பட்டு காலையில 6 மணிக்கெல்லாம் வாக்கிங் போனேன். அதனால இன்னைக்கு ஒரு நாள் சீன் போட்டு நான் எவ்வளவு அழகா குக் பண்ணியிருக்கேன். மூஞ்சி மகரையும் அவ்வளோதான். கேமரா அவ்வளோதான். எங்கள் வண்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க. எங்கள் வண்டை போய் காமிச்சிட்டு வரலாம். வண்டு என்கின்ற யஷ்வந்த் நிறையா வீடியோவில் வந்திருப்பான் ஆல்ரெடி. யஷ்வந்து அவனுக்கே தெரியாது, யஷ்வந்தன் கூப்பிட்டா அவன் போயிடுறான். வண்டு இங்கே பாரு, கூடாமாக்க எல்லாம் ஒரு ஆர்வம். ஒரு கேசரியை கிண்டிவி முடிச்சாச்சு. எல்லோரும் அவங்க தான் சமைச்சாங்கன்ற மாதிரி ஆளுக்கு ஒரு வாட்டி ஒரு கிண்டு கிண்டுறான். அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுமா. அவ்வளோதான், கேசரி செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குமா? அதை நீங்கள் தான் சொல்லுங்கள். சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க. சமைக்கிறது மட்டும்தான் எங்க வேலை. எங்கன்னு சொல்லி ஒன்னையும் சேர்க்காத. உனக்கு கேசரி கிண்டி இருக்கியா? கல்யாணம் 6 வருஷம் ஆச்சு, என்னைக்காவது கேசரி செஞ்சிருக்கியா? சொல்லு. நானும் உங்களை மாதிரி எனக்கு அப்ப நாங்கன்னு சொல்லக்கூடாது. எங்க மாமாட்ட கேட்போம். இங்க பாரு மாமா, கல்யாணமாயி 6 வருஷத்துல உனக்கு வந்து கேசரி செஞ்சு கொடுத்துருக்காளா? மேரேஜ் ஆனா இதெல்லாம் கத்துக்கணும் இருக்குதான்னு கேட்டா, மேரேஜ் ஆகும்போது கத்துக்கணுங்கிறதுல கல்யாணம் 6 வருஷம் ஆயிடுச்சு, அப்ப கத்துக்கணும். யஷ்வந்த் வந்துட்டு அடுத்து வந்துட்டு கேட்பான் ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்குலாம். நல்லா இருக்கா நல்லா இருக்கா இங்க அதுக்குள்ள பொறுக்க முடியல 5 நிமிஷம். என்னமாம்மா செஞ்சேன்?
கரண்டி வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அது உனக்கு தெரியாது, உனக்கு சொல்லக்கூடாது. செஞ்சு கொடுத்தது நான் தாங்கிறீங்களா? அப்ப சொல்லிட்டு போ பக்கி. நாங்க சக்ஸருக்கு தான் வேணுமா பதாச்சு? வேணும் வேணும். இல்ல அன்னைக்கு பார்த்து எனக்கு வேண்டாம். ஏன் சமைப்பேருக்கு மணி சாப்பிட மாட்டான். நீதானே சொன்ன. மணி சாப்பிட மாட்டான், ஆனா ஒரு வாய் சாப்பிடுவான். இல்லை வேணாம் வேணாம் வேணாம். ஒரு வாய் சாப்பிடு பரவாயில்ல. ஒரு வாய் சாப்பிட்டா அப்புறம் நிறைய சாப்பிடணும்னு தோணும். நீ கேட்டாலே இருக்காது. இல்ல வேணாம். டேஸ்டிங் சொல்லு. எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. இங்கே சூப்பரா இருக்கு. கொடுதா அச்சா பசை மலர் சூப்பரா இருக்கு. என் வண்டுக்கு கொடுங்க, ஆனா வண்டு சாப்பிடாது. சூடா இருக்கு. ஒழுங்கா மாமான் எப்படியும் அவன் வாங்க மாட்டான். பரவாயில்ல, காமிங்க. இந்தடி. அதானே. சரி நீ சாப்பிட்டு சொல்லு நல்லா இருக்கான்னு. நான் அப்பவே சக்கரை பத்தாதுன்னு சொன்னேன். எனக்கு ஸ்வீட் பிடிக்கும்போது ஸ்வீட் பிடிக்கும்ன்றனால நல்லா இருக்குங்கிறாமா அவன். எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். அப்பயும் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா நல்லாதான் இருக்கு. இது நல்லா இருக்கா? சொல்லு சாப்பிடு. நிஜமாவே அல்டிமேட்டா இருக்கு. இந்தா மணி 10 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சோம். ஈஸியாக சமைச்சு முடிச்சிட்டோம். மணி 10:40 தான் ஆகுது. ஆள் கூட இல்லை, அதுக்குள்ள சமைச்சு முடிச்சாச்சு. மாமா நீ டேஸ்ட் பண்ணு. வாயை திறந்து பேசு. நல்லா இருக்கு. சொல்ல வாய் வர மாட்டேங்குது. அவ்வளோதான், எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. உனக்கு தான் கொடுத்து வைக்கல. நான் போய் டேப்லெட் போட்டு படுக்கிறேன். கட் பண்ணிட்டியா? அவ்வளோதான் அவ்வளோதான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பாக்ஸில் ஃபில் பண்ணி தாத்தாக்கும் பாட்டிக்கும் 11 மணிக்கு கொண்டு போய் கொடுத்தா அடி தான் கிடைக்கும். காலையில தான் கொடுப்போம். சூடு பண்ணி காலையில் கொடு. இல்ல இப்ப எழுப்பு குடு. தாய்ப்பாசம் எழுப்பி கொடுக்கலாம். அவ்வளோதான். இந்தா, முடிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். மறக்காம சோலைமணி ஆஃபிஷியலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். பாய்.